தன்னுடைய குருவட்ட சிஷ்டியாக இருக்கும்போது அவன் குரு சொன்ன ஒரு சமயம், ஃபஜ்ரு தொழுகைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு ஜமாத்தோடு கலந்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்குன்னு நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது யாராவது வெளியே சொன்னால் நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவார். அப்படி அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு பார்த்தா பள்ளி முழுதும் ஊர் ஃபுல்லாக வந்துருச்சு. ஃபஜ்ருக்கு ஒரு ஷேக்குடைய துவா எல்லாம் கபூல் செய்வான் கிடைக்கும் வந்துருச்சு. எல்லாம் தொழு முடிச்சு போயிட்டாங்க. மற்றவங்களாம் சிஷியர்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் சொல்ல வேணா சொன்னீங்க, இந்த கார்டு யார் பண்ணியிருப்பான்? ஹாஜா தான் பண்ணியிருப்பார். யார் பண்ணியிருப்பார்? இந்த கார்டு இல்லை, அது ஹாஜா ஹாஜா முடிச்சு அதிகம். உடனே அவன் கூப்பிட்டு ஷேக் கேட்டாங்களா, ஏன்ப்பா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? சொன்னால் நரகம்தான். அவங்க சொன்னாங்க, எல்லாரும் நரகத்தை போய் நான் சொர்க்கத்துக்கு வருது எனக்கு இனிப்பல்ல, எனக்கு இன்பம் அல்ல. எல்லாரும் சொர்க்கம் போய் நான் நரகம் போன அல்ஹம்துலில்லாஹ், அது வேறு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே சுவர்க்கம் பெற வேண்டும். இப்போ பிறர் நலன் நாடுவதான் இஸ்லாமிய கலாச்சாரம். யாராக இருக்கட்டும், அதுதான் நமக்கு உணர்த்தி காட்டும். அவன் செய்கிறான் செய்யலை நமக்கு கவலை இல்லை, கண்டிப்பாக முடியாது. இன்னொரு ஹதீஸில் ஒரு சொல்லும்போது இப்படி சொன்னால் அழகா, அதாவது சாலிமுல்லா வருகிறார்கள், மன் கான ஃபி ஹாஜத்தின் அஹீஹி கானல்லாஹ் ஃபி ஹாஜத்திஹி. யார் தன்னுடைய முஸ்லிமானுடைய தேவை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டு இருப்பான். ஒரு தேவையை கொடுத்தா இவர் தேவையை அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் நிறைவேற்றான், உடனே கிடைச்சிடும். இன்னொரு சமயம் சல்லல்லாஹுடைய பேர குழந்தை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் காபத்துல்லா தவாஃப் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது 1-2 சுட்டு போனோன்னா ஒரு நண்பர் வேகமாக வந்து, வாங்க வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நண்பருக்கு உதவி செய்யணும், இணைஞ்சு செய்யலாம், ரொம்ப தேவையாக இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடும். அந்த தவாஃபை விட்டுட்டு இது இன்னொருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. அவங்க போய் என்ன செய்கிறாங்க, காரெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹசனில் வந்தோடனே இன்னொரு நண்பர் பார்த்துட்டு இருந்தார்ல வந்து, ஏன் எங்கே போனீங்க? தவாஃபை விட்டுட்டு போனீங்களே சொன்னால் ஒரு தேவை இருந்துச்சா போனேன், இந்த தவாஃபை ஏன் விட்டுட்டு போனீங்க? ஹசன்லா சொன்னாங்களா, இந்த தவாஃபை விட அந்த சகோதரிய தேவை நிறைவேற்றணும் பார்த்தீங்களா, அதை பற்றி சல்லா சொல்லும்போது ஒரு ஹஜ்ஜு உம்ரா நன்மையை அல்லாஹ் வழங்குறான். இந்த தவாஃபோட எனக்கு ஹஜ்ஜு நன்மை கிடைச்சிருச்சு, உம்ரா நன்மை கிடைச்சிருச்சு, இந்த தவாஃபை மீண்டும் நான் தொடர்கிறேன்னு சொல்லி